நூறுகள். கரிச்சான் குஞ்சு எழுதிய சிறுகதை. அந்த தெருவுக்குள் புகுந்து அந்த வீட்டை நெருங்கி பந்தலையும் வாழை மரத்தையும் டியூப் லைட்டையும் பார்த்த பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அடடா, ராமையர் வீட்டு கல்யாணம் அல்லவா என்று. காலையில் முகூர்த்தத்துக்குத்தான் போகவில்லை. சாயங்காலம் போய் கல்யாணமாவது விசாரித்துவிட்டு வந்திருக்கலாம். மறந்தே போய்விட்டது. இன்று காலையிலிருந்து வேறு நினைவே இல்லாமல் பணம் தேடிக் கொண்டிருக்கிறேன். என் இரண்டாவது பெண்ணை கோயம்புத்தூருக்கு அனுப்பியாக வேண்டும். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு நாளைக்கு கடைசி நாள். நாளைக்காவது புறப்படாவிட்டால் மிகவும் பாடுபட்டு கிடைத்த இடம் பறிபோய்விடும். வீட்டில் ஒரே துக்கம். வைக்காததை வைத்து, விற்கக்கூடாததை விற்று 200 ரூபாய்கள் தேற்றிவிட்டோம். காலேஜுக்கே 600 ரூபாய் கட்ட வேண்டும். பிரயாணச் செலவும் கை செலவுக்கு எல்லாம் சேர்த்து இன்னும் 500கள் தோது செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் எங்கெல்லோமோ போய் சுற்றிவிட்டு அழுத்து சலித்து காரியமாகாமல் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். ஏதோ ஞாபகத்தில் இந்த தெருவில் புகுந்தேன். கல்யாண வீட்டை பார்த்ததும் ஞாபகம் வருகிறது. இரவு மணி 10-10:30 இருக்குமே. இப்போது போய் என்ன செய்வது? ஆனால் அப்பொழுதுதான் சாப்பாடு முடிந்திருக்க வேண்டும். இலை கொண்டு வந்து போட்ட இடத்திலிருந்து மனிதர் கையை நக்கிக்கொண்டே நகர்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் விரட்டிய நாய்கள் வந்து ஒன்றை மற்றொன்று விரட்டி கொண்டிருந்தன. பந்தலுக்குள் எட்டி பார்த்தேன். சீட்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. 4 சீட்டு. களத்தில் நிறைய பணம் கிடந்தது, புரண்டது. பந்தலுக்குள்ளும் போய்விட்டேன். ராமையர் எதிர்பட்டார். என்னையா இது என்றார். மன்னிச்சிரணும், ரொம்ப அவசரமான காரியம். எங்கெல்லாமோ போய் அலைந்துவிட்டு இப்போதுதான். உள்ளே வாரம், சாப்பிடலாம். மன்னிச்சிரணும், எனக்கு சாப்பாடெல்லாம் ஆகிவிட்டது. சந்தனம் சர்க்கரை கொண்டு வருகிறேன், இரும். 7 கைதான் ஆடிக்கொண்டிருக்கு. ஒரு இடம் இருக்கிறது. கடை கையிலே போடலாமோன்னோ என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன். ஆடுகிறவர் அந்த இடத்தில் சீட்டையும் போட்டுவிட்டார். 100 ரூபாய் ஷோ என்றான் ஒருவன். அதாவது 100 ரூபாய் கட்ட வேண்டுமாம். அவ்வளவு இருந்தால்தான் உட்கார்ந்து ஆட அனுமதிப்பார்களாம். 5ம் 10ம் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து சிக்கனமாக ஆடி சூதாட்டத்தில் விறுவிறுப்பை குறைத்துவிடக்கூடாதாம். நான் என் சட்டை பையை தடவினேன். 200 ரூபாய் இருப்பது நெருடிற்று. எப்படியும் நாளைக்கு புறப்பட முடியாது. ஒரு சான்ஸ் பார்ப்போமே. அந்த பாக்கி 100கள் கிடைச்சிட்டுமே. இல்லை என்றால் இருக்கும் 100கள் தொலையட்டுமே. இது எத்தனையோ தடவை சத்தியம் செய்திருக்கிறோம், சீட்டை தொடுவதில்லை என்று. நாளைக்கு 100வது தடவையாக சத்தியம் செய்துவிட்டால் போகிறது. உட்கார்ந்தேன். ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து காட்டினேன். அதிகமாக இருப்பதையும் அவர்களே பார்த்து கொண்டார்கள். நல்ல முரட்டு கைகள், மும்முரமான ஆட்டம். 4-5 கலவைகள் வந்தாலே போதும், நமக்கு வேண்டிய 100கள் கிடைத்துவிடும். ஆடிக்கொண்டிருந்தேன். வருவதும் போவதுமாயிருந்தது. பீட்டை நிறைய போட்டு ஆடினேன். பெரிய சீட்டுகள் அடிவாங்கின. ஒரு 100 போய்விட்டது. அடுத்ததை எடுத்தேன். சற்று நிதானமாக ஆடியதில் கரைந்து கொண்டிருந்தது மெல்ல. இரவு 2 மணி என்று யாரோ சொன்னது காதில் விழுந்தது. முதல் மூழ்கிப் போய்விட்டது. ஒரு கால் எப்போதும் போல, என்றைக்கும் ஆவது போல, இன்னும் யாவற்றையும் தோற்றுவிட்டு மிக விரைவிலேயே 100வது தடவையாக சத்தியம் பண்ணும்படி நேர்ந்து விடுமோ என்ற ஓர் எண்ணம் வந்தது. வீட்டு நினைவும் என் பெண்ணின் நினைவும், அவள் காலையிலும் சாயங்காலமும் பட்ட வேதனையின் நினைவும் வந்தது. ஆடிக்கொண்டிருந்தேன். வருவதும் போவதுமாயிருந்தது. கண்ணும் கையும் சீட்டை பார்த்தன. நோட்டையும் சில்லறை நாணயங்களையும் நெருடின, வீசி எறிந்தன, அள்ளிச் சேர்த்து இழுத்தன, அள்ளாமல் தோற்று ஓய்ந்தன. தொடர்ந்து நடந்தது இது. சிறிது நேரத்தில் சீட்டாட்டக் களத்திலிருந்து கவனத்துடன் ஒன்றியிருந்த உள்ளத்தில் மற்றொரு களம் விரிந்தது. அதற்கு தனியே கண்களும் காதுகளும் செயல்படத் தொடங்கியிருந்தன. அதனால் ஆட்டத்தில் சிறிதும் இடையூறு இல்லை. சுற்றி அலைந்து சலித்துப் போய் வீட்டில் நுழைந்து தொப்பென்று உட்கார்ந்தேன் சாய்வு நாட்காலியில். சிறிது நேரம் கழித்து காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் என் பெண். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. என்னை பார்த்தவள் மெல்ல சமாளித்து கொண்டு,
அப்பா, உன்னை இப்படி கஷ்டப்படுத்துவதற்கென்றே நாங்கள் பிறந்திருக்கிறோமா? உங்கள் முக வாட்டமும் உடம்பின் ஓய்ச்சலும் உங்கள் நடையின் தளர்ச்சியும் எங்கள் பிறப்பையே அவமானப்படுத்துகின்றன. வேண்டாம் அப்பா, வேண்டவே வேண்டாம். பெரிய உடம்பை சிறியதாக்கிக் கொண்டு முகத்தின் தேஜஸை மங்க வைத்து கொண்டு யாரிடமும் போய் கடன் கேட்க வேண்டாம். அக்காவும் பிஏ முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாளே, நானும் பிஎஸ்சி முடித்துவிட்டு 2 வருஷமாய் தண்டச்சோறு தின்கிறேனே, ட்ரைனிங் போய்விட்டு வந்தாலாவது வேலை கிடைக்காதா, உங்கள் சிரமம் குறையாதா என்று பார்த்தேன். வேறு காலேஜ்களில் 1000 2000 கேட்கிறார்களே, இந்த காலேஜில் நல்ல வேலையாக இடம் கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டேன். ஆனால் இங்கும் 600 ரூபாயுடன் வர வேண்டும் என்று எழுதியிருப்பதை படித்தவுடனேயே எனக்கு பகீர் என்றது. அப்போதே தீர்மானித்து விட்டேன், இது நடக்காது என்று. ஆரம்பத்திற்கே இப்படி இருந்தால் இன்னும் 10 மாதம் ஹாஸ்டல் ஃபீஸும் மற்ற செலவுகளும் ஆகுமே. எனக்கு அடுத்தவள் காலேஜில் படிப்பதை நிறுத்தினால் கூட உங்களால் எனக்கு மாதம் அனுப்ப முடியாது. வேண்டாம், விட்டுவிடுங்கள். இனிமேலும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது நான் என்று முடித்துவிட்டாள் கதையை. சாயங்காலம் வெளியே கிளம்பினேன். மேற்கே போய் ரங்கனை பார்த்து ஏதாவது உதவி கேட்போம் என்று போனேன். அவன் நல்ல பணக்காரன், ஊருக்கே பெரிய மனிதர் குடும்பத்தில் பிறந்தவன். 40ஐ தாண்டிவிட்டதால் இன்னும் பாப புண்ணியங்களைப் பற்றி நினைப்பு வரவில்லை அவனுக்கு. தான தர்மங்களின் வழியே தெரியாது அவனுக்கு என்று அவனுடைய அந்தரங்க நண்பர்களே கூறுவார்கள். ஆனால் என்னுடைய இந்த சந்தர்ப்பம் அவனை சிந்திக்க தூண்டாதா என்ற சபலத்தில் போனேன். அவன் வீட்டில் எனக்கு தெரிந்த நண்பர்கள் 30-40 பேர் கூடி ஒரே கும்மாளமாயிருந்தது. வாய்யா வீணா போன கிராக்கி, வாய்யா என்ற வரவேற்புடன் நுழைந்தேன். பாவிகளா, உங்களாலே தானே நான் வீணா போனேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏனோ சொல்ல வரவில்லை எனக்கு. ஸ்வீட், காரம், காபி வந்தது, சாப்பிட்டேன். இன்னும் சிறிது நேரம் இருந்தால் சோமபானம் உண்டு என்றான் ரங்கன். இதெல்லாம் என்ன இன்னைக்கு என்றேன். எல்லோரும் சிரித்தார்கள். ஒருவன் என் காதோடு, ரங்கன் நேற்று செஞ்சுரி போட்டான், அதற்காகத்தான் பார்ட்டி என்றான். அப்படியென்றால் என்றேன் புரியாமல். ரங்கன் நேற்றிரவு தன் 100வது தோழியை என்றான் ஒருவன். தன் வாழ்வின் லட்சியமே நிறைவேறிவிட்டது போல் வெறியுடன் சிரித்தான் ரங்கன். அப்பொழுதே அங்கிருந்து விடைபெற்று போயிருக்கலாம். இருந்தாலும் சிறுமை விடவில்லை. ரங்கனை தனியே அழைத்து விவரமாகச் சொன்னேன். கடனாக கேட்டேன். ஏக செலவு காலம், தாக்கு பிடிக்க முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு தெருவில் நடந்தேன். அடுத்த 2 வீடுகளும் அவனுடையதுதான். அநேகமாக அந்த தெரு முழுவதுமே அந்த குடும்பத்திற்கே சொந்தம். அவர்களுடைய தகப்பனார் அப்படி வாங்கிச் சேர்த்துவிட்டு போயிருக்கிறார். 2 வீடுகள் தள்ளி சீமா வீடு. அவன் ரங்கனுக்கு தம்பி, ரைஸ் மில் வைத்திருக்கிறான். அரிசி வியாபாரமும் நெல் வியாபாரமும் செய்கிறான். காசில் கிண்டன். கடவுள் பக்தி உள்ளவன். ஆச்சார அனுஷ்டானங்களுடன் இருப்பவன். உபகாரி. கடன் கொடுப்பான், வட்டி அதிகம். 6 மாத வட்டியை எடுத்துக்கொண்டு மீதியை தான் கொடுப்பான். 6 மாத தவணை. மாதம் உள்ள தவணையை கழுத்தில் கத்தி வைத்தாவது கறந்து விடுவான். நான் பலமுறை அவனிடம் கடன் வாங்கியது உண்டு. தகராறு இல்லாமல் தீர்ந்ததும் உண்டு. தெருவோடு போன என்னை சீமாவே கூப்பிட்டான். தெருக்கோடியில் இருக்கும் கடையில் வெற்றிலை சீவல் போட்டுக்கொண்டு திரும்பி வந்து அவனை பார்ப்பதாக இருந்தேன். அவனே கூப்பிட்டதும் காரியம் பழம் என்று சற்று நிம்மதியாகவே உள்ளே போனேன். உட்கார்ந்தேன். சீமா உள்ளே பார்த்து கொண்டு, ஏய் ராமாஞ்சு, இலவோடு, பிரசாதமெல்லாம் ஜாதி என்று உத்தரவு போட்டுவிட்டு, பார்ட்டிக்கு போய் வருகிறீரோ? கஷ்டம். நல்ல குடும்பத்தில் பிறந்து இப்படி நாயா அலைய வேண்டாம். சிநேகிதர் வெட்கமில்லாமல் பார்ட்டி வேற கொடுக்கிறாரே, மகா பாபம் என்றான். அதற்கென்று வரவில்லை, வேறு காரியம். அவனை பார்க்கலாம் என்று வந்தேன். பிறகுதான் கேள்விப்பட்டேன். பாபம்தான் இது. சரி வாரும், கொஞ்சம் பெருமாள் பிரசாதம் சாப்பிடும். கையை கால அன்பணுமா? தண்ணீர் கொண்டு வர சொல்லட்டுமா? என்ன விசேஷம்? ஒண்ணுமில்லை, இன்னைக்கு சுந்தரகாண்டம் 100வது பாராயணம் முடித்தேன். பெருமாளுக்கும் திருவடிக்கும் அர்ச்சனை. பிரசாதம் சாப்பிட்டேன். சீமா என் குடும்ப யோக க்ஷேமங்களை விசாரித்தான். காலம் போகிற போக்கில் என் போன்ற சம்சாரிகளின் குடும்பத்திற்குள்ள கஷ்டங்களை தானே சொல்லி அனுதாபப்பட்டான். நான் தயக்கத்துடன் என் பணமுடையை சொன்னேன். அவனுக்கு புரியுமே என்று
வித்யா தர்மம் புண்ணியம் என்றெல்லாம் வேறு சொல்லி என்னையே அசிங்கப்படுத்திக் கொண்டேன். ஐயோ பாவம் என்றான் சீமா. சரி, காரியம் பலித்துவிட்டதென்று நினைத்து கொண்டேன். சிரித்தேன். சீமா தன் கஷ்டங்களை சொல்கிறான். 500ஆவது 600ஆவது, இப்போ ஒன்றும் மூச்சு விட முடியாது. ஏராளமாய் ஸ்டாக் பண்ணிட்டேன் நெல்லை. நானே எல்லா பேங்கிலும் ஓவர் டிராஃப்ட். உளுந்து பயிறு வேற நிறைய வாங்கி போட்டிருக்கேன். கவர்மெண்ட் அடிக்கிற கூத்தில் ஒன்றுமே புரியவில்லை. ஆடி ஆவணியில் ஏதாவது விலை ஏறினால் வெளியே எடுக்கப் போகிறேன். மேட்டூரில் ஜலமே இல்லையாம். குருவை என்ன ஆகப் போகிறதோ. எது எப்படி போனாலும் பல்லை கடித்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன். பெருமாள் கைவிட மாட்டார் என்ற பூரண நம்பிக்கை எனக்கு. 500ஆவது 600ஆவது, 100 200க்கு கூட வழி இல்லை. உமக்கு கொடுப்பதற்கு என்னையா தயக்கம்? ரொம்ப நம்பிக்கையான புள்ளி நீர். அதுவும் தவிர படிப்புக்குன்னு கேட்கிறீர். ஐயோ பாவம். ஆனால் நம்மகிட்ட வழியே இல்லை. வேற எங்காவது புரட்டிப்பாரும். சீமா முடிக்கிறான். சிரித்தேன். வாய்விட்டு சிரித்து விட்டேனோ? உள்ளும் புறமும் இணைந்து விட்டனவோ? உள்ளே நிகழ்ந்து கொண்டிருந்த களம் மறைந்து வெளியே கண்ணெதிரே இருந்த சீட்டாட்டக் களம் மட்டுமே தெரிந்தது. ஐயோ பாவம், சிரிக்க மாட்டீரா? என் கையை முறிக்க வேண்டுமென்றே சின்ன சீட்டுக்கு இவ்வளவு ரவுண்டு வந்து களத்தை அள்ளி வாரி விட்டீர். சிரித்து வேற என் வயிற்றுச்சீட்டில் குட்டிக்கிறீரே, ஐய காலம். சீட்டு நன்னா பேசுறதே உமக்கு என்று பயந்துண்டு விட்டு தொலைத்தேன் பெரிய சீட்டை. தொலையட்டும், ஒரு கலக்காயாவது கட்டும் என்றான் அவன். சீட்டுக்களைச் சேர்த்து கொசுவி புறாவிட்டு களைத்து போட்டேன். ஆடிக்கொண்டிருந்தேன். வருவதும் போவதுமாக இருந்தது. புரட்ட வேண்டியதுதான் என்று சீமாவுக்கு பதில் சொல்கிறேன். இங்கே ஆட்டத்தில் எதிரே பந்தயம் போட்டுக் கொண்டிருந்தவன் தன் சீட்டை புரட்டிவிட்டான். புரட்ட சொல்லவில்லையே என்றேன். இப்ப சொன்னீரே. ஓஹோ, சொன்னேனோ? இன்னும் 2 பந்தயமாவது போட்டிருப்பாய் என்று பேசிக்கொண்டே குறையோடு சீட்டை களைத்தேன். தூக்க கலகமோ என்றான் ஒருவன். ஆமா, மத்தியானம் முழுக்க ஒரே அலைச்சல். தூக்கம் கண்ணை சுற்றுகிறது. சுற்றுமையா சுற்றும். 100 சுற்றி சுருட்டி விட்டீர். அநேகமாக எல்லா கைகளும் க்ளோஸ். தூக்கம் கட்டாயம் கண்களை சுற்றுமே என்றான் ஒருவன். சட்டை பை கனத்திருந்தது. வெளியே துருத்தி கொண்டிருந்தது. அவன் சொன்னது உண்மை. நிறையவே ஜெயித்திருந்தேன். ஏதோ ஞாபகத்தில் மணி என்ன என்று கேட்டுவிட்டேன். 11:30 ஆகுது என்று கிண்டல் பண்ணினான் ஒருவன். ராமையர் வந்து என்னை அவசரமாக கூப்பிட்டார். ரொம்ப அவசரம் என்றார். சிதறி கிடந்த 5 ரூபாய் 10 ரூபாய் நோட்டுகளை பையில் திணித்து கொண்டு 1 ரூபாய் நோட்டுகளையும் சில்லறை நாணயங்களும் அடுக்கி வைத்துவிட்டு எழுந்து சென்றேன். ஓய், உம்முடைய ஜன்மாவிலேயே இன்னிக்குத்தான் நீர் ஜெயித்திருக்கிறீர். மணி 4 போகிறது. போய் உட்கார்ந்து ஒரு 4 ஆட்டம் சும்மா பேருக்கு பார்த்துவிட்டு புறப்படும் வீட்டிற்கு என்றார். அதேபோல செய்துவிட்டு கிளம்பினேன். ஒரே இருட்டு. எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீட்டின் வாசல் கதவு திறந்திருந்தது. வெளிச்சமும் தெரிந்தது. கையில் இருந்ததை ஓரமாக எறிந்துவிட்டு, எங்கேருந்து வந்தாகிறது? விடிந்ததும் கிளம்ப வேண்டுமே குழந்தை. கூட போகிற உத்தேசம் உண்டோன்னோ என்றாள் மனைவி. விடிந்தும் விட்டது. புறப்பட வேண்டியதுதான் என்று சட்டையை கிழற்றினேன். நோட்டும் நாணயமும் சட்டை பையிலிருந்து சிதறின. 7-8 100கள் இருக்கும்.